வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,127 வேகன்சிஸ். என்ன எக்ஸாம் அப்படின்னா ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ அதுக்கான வேகன்சிஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்ன, எக்ஸாம் பேட்டர்னில் என்ன மாற்றிருக்காங்க, அண்ட் ஆல்சோ செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு சிலது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்ன யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன மோட்டிவேஷன். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் எழுதின அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து எடுத்த லைன்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸை நான் எதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டு ஒரு 80% ஆஃப் சிலபஸ் இல்லை 80% அவங்க பாதையில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஓகேவா? பாதியில் அப்படியே விட்டுட்டு வேறு எது நமக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு லைனை சூஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த இதுக்காண்டி தான் இந்த மோட்டிவேஷன். ஓகே, ஸோ அப்துல் கலாம் சாருமே ஒரு டைம் வந்து அவருக்கு பைலட் ஆகணும் அப்படின்றது தான் அவரோட எய்மாக இருந்தது. ஓகேவா? பட் ஆனால் அந்த இன்டர்வியூ ஃபைனல் ப்ராசஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலாக இன்டர்வியூ போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே ஒரு 25 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 8 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சார் வந்து 9th பிளேஸ். ஓகேவா? 9வது ரேங்க் அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்பயுமே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளால் செலக்ட் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எடுத்துக்கிறாமல் அந்த இடத்துல இருந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் ஒரு மடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ மடத்துக்கு போனப்போ அங்கே இருந்த ஒரு ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அவங்க அந்த புக்கில் போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ மாணவன் தயாராகி விட்டால் ஆசான் வந்து விடுவார் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் மாணவன் தயாராகி விட்டால் ஆசிரியர் வந்து விடுவார் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விமானப்படை விமானியாக வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்படவில்லை. உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது இப்போது வெளிப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த தோல்வியை மறந்துவிடு. உனக்கு விதிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு போக இது வழிகாட்டும். உன்னுடைய இருப்புக்கான நிஜமான நோக்கம் என்ன என்ற தேடலில் இறங்கு. உன்னுடைய சுயத்தோடு நீ ஒன்றிவிடு என் மகனே அப்படின்றது தான் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள். ஓகேவா? யாரும் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக வேணாம். ஸோ இந்த லைன்ஸை வந்து நீங்கள் உங்களோட லைஃப்லையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபஸ்ட்டு பேஜ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆன டேட் போட்டிருக்காங்க 21/3 அப்படின்றது. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/5 ஓப்பன் ஆகும், அண்ட் ஆல்சோ க்ளோசிங் டேட் வந்து 14/6 க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிருங்க. ஸோ லாஸ்ட் டேட்டில் போயிட்டு அப்ளை பண்ண வேணாம். ஸோ கூடிய விரைவில் அந்த ஃபஸ்ட் வீக்கே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க எக்ஸாமுக்கு. ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 16. ஸோ அடுத்து வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோ வந்து 17/6 26/6 வரை ஓப்பன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரியே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் போடுறப்ப, ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் போடுறப்ப எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த விண்டோ போய் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,127 வேகன்சிஸ். நிறையா வேகன்சிஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏஜ் லிமிட் 18 to 30 வரை அப்ளை பண்ணலாம். ஸோ அண்ட் ஆல்சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A1 அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட ஐ பவரை குறிக்கும். ஓகேவா? 2 கண்ணிலையுமே 6/6 ரைட் ஐ லெஃப்ட் ஐ ரெண்டுலையுமே 6/6 இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் இப்போவே வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செக் பண்ணிவிட்டு இதில் இருந்தது எலிஜிபிள் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்பே கூட கேட்குறாங்க அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி வருது அப்ளை பண்ணுறப்ப விண்டோலே. ஸோ அதை பார்த்துக்கோங்க, பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதை நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் அசான் 1/7/2026 படி 18 to 30 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க
அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஆல்சோ யாரெல்லாம் ஓபிசி கேண்டிடேட் வந்து வர்றீங்களோ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இசேவை சென்டரில் போயிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பவே அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக கேட்பாங்க. ஓகே, அந்த நம்பர் கேட்பாங்க. ஓகே, ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். ஸோ இல்லாத கேண்டிடேட்ஸ் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த இயர் நிறையா ரயில்வே எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அந்த சர்டிஃபிகேட் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட்டோட ஃபார்மட் அந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மட்டை எடுத்து நீங்கள் அந்த ரிக்வயர்டு அத்தாரிட்டிஸ் அந்த கீழே இருக்கும். அத்தாரிட்டிஸ் அந்த விஏஓ தாசில்தாரோ அவங்ககிட்ட நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே பார்த்து வாங்கிருங்க. ஓகே, ஸோ வாங்கி அந்த சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி 10th படிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இயர் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்த டிகிரியில் நீங்கள் டிப்ளமோவோ அல்லது பிஇஓ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரிக்கே வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்த நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐடிஐயில் இந்த டிசிப்ளின்ஸ் இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் இருக்குல்ல, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் ஐடிஐயில் 10th முடிச்சுட்டு படிச்சிருந்தீங்க, 8th முடிச்சுட்டு கிடையாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் 8th முடிச்சுட்டே ஐடிஐ போயிருப்பாங்க. ஸோ 8th முடிச்சுட்டு கிடையாது, 10th வந்து மஸ்ட்டு. ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில் கேட்பீங்க, சார் நான் வந்து ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன், அப்ளை பண்ணலாமா? பிஇ மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிஇ மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே டிப்ளமோ முடிச்சுட்டு போயிருந்தீங்க, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் பிஇ ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ வச்சு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நார்மலாக ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகாமல் அப்ளை பண்ண முடியாது. ஐ மீன் பிஇக்கு ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, டிப்ளமோ இல்லாமல் +2 வச்சு போயிருக்கீங்க பிஇ அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. யாரெல்லாம் முடிச்சு ரிசல்ட் ரெடியாகி சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோவாக இருந்தாலும் சரி, அது பிஇயாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். CBT 1, CBT 2, CBAT அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபைனலாக வைப்பாங்க. ஓகேவா? ஸோ CBT 1, ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. இதுக்கடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பாருங்கள். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து எல்லாத்துக்குமே 500 rupees எக்ஸாம் ஃபீஸ். ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து 500 rupees எக்ஸாம் ஃபீஸ். கேர்ள்ஸ் அண்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்க கூட எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸும் வருவாங்க, இபிசி. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் 250. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இபிசி சுட் நாட் பி கன்ஃபியூஸ்டு வித் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ். ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருக்கும். ஓசி கேட்டகரியில் இருக்கவங்க அந்த இயர்லி இன்கம் வந்து 8 lakhs கீழே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இடபிள்யூஎஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அந்த இடபிள்யூஎஸும் இபிசி அப்படின்றதும் சேம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரிக்கே யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும். அதாவது 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னா பாய்ஸ்க்கு வந்து 400 rupees ரீஃபண்ட் ஆயிரும். அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து 250 rupees எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே 250 rupeesமே ரீஃபண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. த நெக்ஸ்ட் பேட்டர்ன் அண்டு சிலபஸ் ஆஃப் CBT 1. ஓகே, ஸோ டியூரேஷன் வந்து 60 minutes, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 75. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 75. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3 வந்து ஒரு கொஸ்டின் ராங் ஆனால் 1/3 நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து CBT 1க்கான பேட்டர்ன். ஸோ அடுத்து CBT 1க்கான சிலபஸ். ஓகேவா? சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் அண்டு ஜென்ரல் சயின்ஸ். ஸோ என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, CBT 1ல் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருந்தது. ஓகேவா? ஸோ அதை அப்படியே தூக்கிட்டு அந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல. அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்ஸு, மென்டல் எபிலிட்டி இது ரெண்டும் ஆல்ரெடி இருந்தது. அதோட சேர்த்து ஜென்ரல் சயின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜென்ரல் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னால் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா NCERT புக்கில் நீங்கள் 6th to 10th வரைக்கும் NCERT புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அஸ் யூஸ்வல் மேத்தமேட்டிக்ஸ்க்கு எப்பயும் இருக்கிற சிலபஸ் தான். ஓகேவா? நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி சிலபஸ் தான் இருக்குது. மென்டல் எபிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அனாலஜிஸ், அல்பபெட்டிக்கல் அண்டு நம்பர் சீரீஸு, ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ஸோ இதுதான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுலையும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடில் மாற்றம் இல்லை. சயின்ஸ் மட்டும் எக்ஸஸாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும். ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ்
லைஃப் சயின்ஸ் அப்படின்றது பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, ஸோ அதை தான் குறிக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அது வந்து CBT 1. CBT 1ல் ஒரு 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 75க்கு நீங்கள் ஒரு இதுவரை ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 35+ தான் வச்சுருக்காங்க. ஓகேவா, 35+ இருந்தால் CBT 1 கிளியர் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு 45+ இல்லை 50+ எய்ம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தைரியமாக இருக்கலாம். CBT 1 கிளியர் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு CBT 2க்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ CBT 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜாக இருக்கும், பார்ட் A அண்டு பார்ட் B. ஸோ பார்ட் A அண்டு பார்ட் B அப்படின்னு 2 தான் இருக்கும். ஸோ பார்ட் A வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ், பார்ட் B 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட் B அப்படின்றது என்னென்னா டெக்னிக்கல் உங்களுக்கு. ஓகேவா, யாரெல்லாம் வந்து இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ அந்த மாதிரி ட்ரேடில் இருப்பீங்கள்ல, ஸோ மெக்கானிக்கல் இருக்கவங்களுக்கு உங்களோட டெக்னிக்கல் வரும். ஆட்டோமொபைல் இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைலோட டெக்னிக்கல் பார்ட், அந்த டீசல் மெக்கானிக், ஸோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த இன்ஜின்ஸ் பற்றி அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அது பார்ட் Bயில் வரும். ஸோ பார்ட் Bயில் 75க்கு நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் தான் வைப்பாங்க, ஒரு 27 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் இது ரவுண்டாக 75க்கு ஒரு 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 எடுத்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேவா, ஸோ அதை விட கம்மி தான். ஸோ நீங்கள் 30 எய்ம் பண்ணுறப்ப, ஏன்னா நீங்கள் கரெக்டாக பார்டர் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அது சிரமம். ஸோ அதனால 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 எடுத்தீங்க அப்படின்னா பார்ட் B எலிஜிபிள். ஸோ பார்ட் Aல வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து 50%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. 50%க்கு எவ்வளோ வருது, 50% ஸ்கோரை எடுத்துக்குவாங்க. இப்போ 100க்கு நீங்கள் ஒரு 68 எடுக்கிறீங்க அப்படின்னா 34 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்து CBAT ஸ்கோர் இருக்குல்ல, CBATல நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தீங்களோ அதில் ஒரு 50% வெயிட்டேஜ். ஓகேவா, அப்போ 50 இதில் ஒரு 50%, CBT 2ல் ஒரு 50%, மொத்தமாக 100%. அப்போ மொத்தமாக ஓவரால் 100%க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சேஞ்சு. முன்னாடி இந்த மாதிரி இல்லை. ஓகேவா, ஸோ CBT 2ல் இந்த மாதிரிக்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. CBT 2 அண்டு CBAT இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் லிஸ்ட்டை அவங்க விட்டோன்னா அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் தான் வந்து ரயில்வேல கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக சேஞ்ச் இன் எக்ஸாம் பேட்டர்னும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி RRB ALP அப்படின்றது ரொம்ப நல்ல ஜாப்பு. ஸோ யாரெல்லாம் அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருப்பீங்க, ஸோ நீங்களாம் ஒரு POO, ஒரு CGLO ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குன்ற அவேர்னஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த எக்ஸாம் தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். ஓகேவா, நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்கும். ஸோ ஒர்க் நேச்சருமே உங்களுக்கு ஒரு நல்ல நேச்சரான, நல்ல சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரிக்கே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், ஓகேவா, லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்மளோட டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரிக்கே நீங்கள் கண்டினியூஸாக ரயில்வே, SSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து எல்லா கோர்ஸ்க்கும் வந்து கிளாஸஸ் இங்கே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு டிஸ்ட்ராக்ஷனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்ன பண்ணணுன்னே தெரில அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு 3 months டிஸ்ட்ராக்ஷன் லெஸ் ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ கொடுத்து அந்தபடி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டெய்லி ரொட்டீன், டெய்லி ஹேபிட்டை க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்க்ரீனில் பின்னாடி தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, ஸ்டே டியூன்.